சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. நகைச்சுவையுடன் பேசணுன்றீங்க. நகைச்சுவையுடன் பேசுவதற்கு நடுநாயகம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் தான் சரி. நாங்க சில சமயம் நகைச்சுவையா பேசணும்னா நிறைய பேர் கண்ணீராமே வந்துடுது. அதாவது அந்த விளையாட்டுகள்லாம் இறங்காம இதை பேசிடுவோம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இதுல இருந்த ஒரு முக்கியமான கட்டுரை வெளியே வரவில்லை. காரணம், எங்களுடைய டிசைனுக்குள்ள அந்த டேபிள்ஸுங்க அடங்கல. அதாவது இதுல இருந்து இம்போர்ட் பண்ணும்போது வேர்ட்ல இருந்து இதுல இம்போர்ட் நம்பர்ஸுங்க மாறிடுது. ஆனா அந்த கட்டுரையிலிருந்து தான் இதை ஆரம்பிக்க போறேன். அந்த கட்டுரை வந்து டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. இந்த டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாட்டுல பொது புத்திக்கும் தரவுகளினால் வரக்கூடிய புரிதலுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியை சுட்டி காட்டிய புத்தகம். நம்ம பொது புத்தி என்ன சொல்லுதுன்னா, நகரமயமான பகுதிகளில் முன்னேற்றம் வேகமாக இருக்கும், சோசியல் இண்டெக்ஸஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும், ரூரல் ஏரியால அடுத்துதான் வரும்னு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஃபர்டிலிட்டி ரேட் முதலில் விழுந்தது ரூரல் தமிழ்நாட்டுல, அப்புறம் தான் அர்பன் தமிழ்நாட்டுலன்னு இருக்கு. அது போன்ற தரவுகள் இருக்கக்கூடிய இந்த கொற்றையை எடுக்க வேண்டிய அவசியம் வந்ததுக்காக வருத்தப்படுறேன். அடுத்த புத்தகத்துடைய முதல் கொற்றையும் அது வச்சிடலாம். ஆனா அதுல இருந்து கிடைச்ச மிகப்பெரிய முக்கியமான பாடமே ஒரு காமன் சென்ஸோட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இறங்குற அந்த திமிரை அது உடைத்து விட்டது. அர்பன் ரூரல் ஃபர்ஸ்ட் அர்பன் தானே டெவலப் ஆகும், அப்புறம் தானே ரூரல் வரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நிறைய புது புத்தியில் இறங்கின விஷயங்களை இந்த புத்தகம் படிப்படியாக உடைக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சாம்பிள்ல ஆரம்பிச்சு அடுத்த பெரிய சாம்பிள், அதுக்கு அடுத்த பெரிய சாம்பிள் போற அவருடைய அந்த மெத்தட் எனக்கு அனைத்து பத்திரிகையாளருமே கத்துக்க வேண்டிய ஒரு ரைட்டிங் மெத்தடாகப்பட்டது. இப்போ அக்ரிகல்ச்சர்னு ஆரம்பிச்சோம்னா இருப்ப கூரையில ஆரம்பிச்சு வெஸ்டர்ன் தஞ்சாவூர், அப்புறம் ஈஸ்டர்ன் தஞ்சாவூர், அப்புறம் தமிழ்நாடு. அப்ப அந்த டேட்டா கலெக்ஷன் மெத்தடே ரிகரஸா மாறிண்டே வருது. இந்த ரிகரஸோட அது பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பொது புத்தியை முக்கியமானதா மாத்தாம என்ன நடக்குதோ அதை முக்கியமா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வருது. இவர் போஸ்ட் அக்ரேரியன் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லும் போதுதான் விவசாயிகள் நிலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதோ என்ன நினைக்கிறீங்களா கேட்கிற கேள்வி மிகுந்த சின்ன பிராக்கெட் ஆட்களை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கு. அக்ரிகல்ச்சரை கடந்து தமிழ்நாடு போயிருக்கு அப்படிங்கிறது புரியறதுக்கு இந்த பொது புத்தியினால் நமக்கு கிடைத்த சில புரிதலை தாண்டி போவதற்கு அவருடைய எழுத்துக்கள் உதவியாக இருந்தது. கிட்டத்தட்ட 2004 2005 வரைக்கும் வெறும் அகடமிக் இடத்துல மட்டும்தான் புழங்குவார். இபிடபிள்யூக்கு எழுதுவாரு, ஏதோ ஓயூபி உடைய ஆந்தாலஜிக்கு எழுதுவாரு. இங்கெல்லாம் வரவே மாட்டார். பாப்புலிஸ்டார் எல்லாம் இடம் இல்லைப்பா, வேலையை ஒழுங்கா பண்ணணும். அப்போ மொத்த இதுவே ஒரு டிஸ்டன்ஸோட தான் இதை பார்த்துருந்தார். ஆனா அதை மெதுவா கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல்ன்ற ஒரு பொறுப்பும் இருக்கு. உங்களுடைய புரிதலை எல்லாருக்கும் சொல்லணும். எதுக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னே புரியாம கேள்வி கேட்பீங்க. உங்க துறையிலேருந்து எங்க துறை பத்தி அவருக்குள்ள இருந்த அதிநாதமான இது பாருங்க. இதான் இந்த பார்வை இல்லைனால வரதே இல்லை. ஆனா நான் சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், இந்த புரிதல்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் பொது தளத்துல வெளியே வரணும். சொல்றதுக்கு ஆள் இல்லை.
நீங்க ஸ்லேட்டர் வில்லேஜஸ் பத்தி அவ்வளவு பெருசா எழுதுறீங்க. லாங்கிடியூடினல் ரிசர்ச்னா என்னன்னு சொல்றீங்க. கட்சியில வந்து உங்களை பாக்குறதோ ஒரு 4-5 இங்கிலீஷ் பத்திரிகைக்காரங்க தான். எங்களுடைய மொத்த ரீடர்ஷிப்பே இவ்வளவு தான். அதை பத்தி நம்ம வந்து முழுமையா ஒத்துக்கணும். இப்போ உதாரணமா தமிழ்நாட்டில இருந்து வந்த மிகப்பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது போஃபர்ஸ். 1989 எங்களுக்கு அதிக மார்க்கெட் இருக்கிற இந்த 3Cன்னு சொல்றோம்ல, சென்னை, கோயம்புத்தூர், கொச்சி, மூணுத்திலையும் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடைந்தது. கம்பைன் அப்போசிஷன் மாபெரும் தோல்வி அடைந்தது. அதனால எங்களுடைய இன்டர்வென்ஷன் மேல எங்களுக்கு பெரிய ரொமான்டிக் ஐடியா எல்லாம் கிடையாது. தமிழ்ல வாசிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கு. அவங்களுக்கு சொல்லணும் ரிலக்டன்ஸோட தான் வந்தார். அந்த ரிலக்டன்ஸ் இன்னமும் உள்ள எங்கேயோ இருக்கு, அந்த முகத்தை பார்த்தா தெரியுது. ஆனாலும் அந்த ரிலக்டன்ஸை மீறி பேசணும் அப்படிங்கிறது தான். அப்ப அவர் பேச பேச அவர் எந்த இஷ்யூஸ்லாம் பிளாக் பண்ணாரோ அதுங்களுக்கு ஆதாரமா இருக்கிற கட்டுரைகளையும் புத்தகங்களையும் வெளியிடுற முயற்சி தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் புத்தகம் வந்து இமிடியேட்டா இருக்கிற விஷயங்கள், இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற விஷயங்கள். இதை போடும்போது ஒரு சந்தேகம் வந்தது, சாதாரண வாசகர்கள் படிப்பாங்களான்னு. அந்த மாதிரியான ஒரு தவறான கேள்வி எதுவுமே இல்லை. சாதாரண வாசகன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. அவங்க வந்து சுவாரஸ்யமா கொடுத்தா படிச்சிடுறாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம தான் அவங்களுக்கு புரியுமா, ஏதோ நமக்கு எல்லாமே புரிஞ்சுட்டா மாதிரி. ஆனா அந்த பிரச்சனை இல்லைதான். அதை மீறி இதை பண்ணும்போது ஒரு சந்தேகம் இருந்தது, இது எல்லாத்தையும் மொழிபெயர்க்கணுமா அப்படியே கொடுக்கறதா. அப்ப வந்து அண்ணா காலத்துல இருந்து தெளிவா இருமொழி கொள்கைன்னு சொல்லி இருக்கும். அப்ப வந்து 2 மொழியும் சமமா போயிட்டே இருக்கட்டும். மின்னம்பலம் வெளியிடும் ஜெயரஞ்சன் புத்தகங்களும் போகட்டும், ரஞ்சன் ஜேர்னல்ஸுக்கு எழுதின கட்டுரைகளையும் தொகுப்போம். அவ்வளவுலாம் தமிழ் படிப்பதற்கு கஷ்டப்பட்டால் தமிழ் பத்திரிகையிலே வந்திருக்காங்க. ஆங்கிலம் படிக்க கஷ்டப்பட்டால் தமிழ் பத்திரிகையிலே வந்திருக்காது. தமிழ் பத்திரிகைகளுடைய 60% கண்டென்ட் ஏஜென்சி ரிப்போர்ட் தான். ஏஜென்சி ரிப்போர்ட் ஆங்கிலத்துல தானே வருது. அதை யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து மொழிபெயர்க்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கில அறிவும் இங்க இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தான் இந்த புத்தக சாதாரணமா கதை தான் தொடரா போடுவாங்க. ரஞ்சனுக்கு வந்து புத்தக தொடர்காக ஒரு திட்டமிட்டு இருக்கும். இது வந்து 2வது புத்தகம். 3வது புத்தகத்தின் முதல் கட்டுரை தேர்வாகி விட்டது. ஏன்னா இதுல வர முடியாம போன கட்டுரை. இந்த டிசைன்லாம் கொஞ்சம் ட்வீக்லாம் பண்ணிட்டு அது ரெடி ஆயிடும். இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 3 தலைப்புல தான் இருக்கும். ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு லேபர், இன்னொன்னு லைவ்லிஹுட். அவர் எப்பவுமே ஸ்பில் ஓவர் இல்லாம டார்கெட்டா ஒரு விஷயத்தை முடிச்சிடுவார். கொஞ்சம் லைவ்லிஹுட், கொஞ்சம் எக்கனாமிக்ஸ், கொஞ்சம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், கொஞ்சம் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, கொஞ்சம் மைக்ரோ எக்கனாமிக் பாலிசி, அந்த மாதிரிலாம் போறது. 3 எடுத்தா அது முழுக்க முடிச்சிடணும். அப்ப அந்த யாருக்கெல்லாம் பெரிமீட்டர் தெளிவா இருக்கோ அவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்பில் ஓவரே ஆறது இல்லை. அது கிளியரா ஒரு போக்கஸோட ஒரு கருத்தை ஒரு கட்டுரை தெளிவாக எடுத்து சொல்லிடு. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை ஹேண்டில் பண்ணும்போது கிடைத்த 2 பெரிய கஷ்டங்கள் சொல்லிடுறான். அவருடைய இந்த ஒரிஜினல் ஃபார்மேட்ல வந்து இதை காட்டும் பெரிய சைஸ் இதுங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு டேபிளுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் வந்துருது. இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா 3 பக்கத்துக்கு முன்னாடி டேபிள் வருது. இல்லைன்னா எழுதுனதுக்கு 4 பக்கம் தள்ளி டேபிள் வருது. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? டேபிள்ல எடுத்துட்டா அந்த புத்தகம் வந்து தரவுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம படுற பெருமை எல்லாமே போயிடும்.
அந்த டேபிள்ஸ் தான் வந்து இதுக்கான ஃபவுண்டேஷனல் இதுவா இருக்கு. டேபிள்ஸையும் இதையும் சேர்த்து நம்ம தமிழ்ல புத்தகம் தயாரிக்கிறதுல ஜேர்னல் அடிப்படையில் எழுதப்பட்ட கட்டுரைகளை தமிழ்ல எப்படி தொகுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. இலவசமாக அந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்த ஜெயரஞ்சனுக்கு நன்றி. இல்லைன்னா கிடைச்சிருக்காரு. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறோம். காஸ்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற கட்டுரையில வந்து என்னன்னா, செங்கல்பட்டு வந்து ஸ்டடி பண்றாரு. அப்ப என்ன, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் ஒரு யூனிட், செங்கல்பட்டு தான் ஒரு யூனிட். அந்த ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு பெரிமீட்டர் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து வர்றது வந்து அந்த ஏரியா வந்து முழுக்க கேப்சர் பண்ணிடுது. சேஞ்சிங் இன் டெனன்சி பாலிசியோ இல்லை லேண்ட் ஓனிங் பாலிசியோ நீங்க மறுபடியும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்த மாற்றம். அப்ப இந்த இது இருக்கு மைக்ரோ டீட்டெயில், இந்த மைக்ரோ டீட்டெயில் தான் ஆக்சுவலா பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே உதவியா இருக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ன, மீதி பேர் எல்லாரும் வந்து திரும்ப கிரீமி லேயர்னு சொல்லும் போது தமிழ்நாடு வந்து கிரீமி லேயர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. இந்த திட்டம் கொண்டு வந்தோம், இதுல சில பேருக்கு பயனற்ற இல்லை, பயனடையாதவருக்கு என்ன செய்யணும்? அப்போ வந்து பேக்வர்ட் கிளாஸஸ், முஸ்லிம்ஸ், எம்பிசி அப்படின்னு இன்டர்னல் ரிசர்வேஷன். இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் முக்கியம்னு நினைச்சால் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனால் விடுபட்டு போனவர்களை அடைவதற்கு என்ன வழிங்கிறது வந்து அவருடைய சிந்தனையுடைய அடி ஓட்டமா இருக்கு. நீங்க வந்து அந்த லேபர் எல்லாம் வந்து நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். சரி, இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதவங்க எப்படி அதை பெற போறாங்க? அப்ப நமக்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து டீட்டெயில்ஸ்ல தான் இருக்கு, கீழே இருந்து இருக்கு. இதுக்காக தூக்கி அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ன்ற ஐடியாவே வெளியே போட்டுடுறது இல்லை. இப்ப அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ன்ற ஐடியாவே தூக்கி வெளியே போடாத போது அதே சமயத்துல அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ல கரெக்ஷன் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையான தரவுகளும் ரஞ்சனுடைய புத்தகங்கள் இருக்கு. அது உணவாக இருக்கலாம், பிடிஎஸ் கோட்டாவாக இருக்கலாம், லேண்ட் ஃபார்ம்ஸ் உடைய எஞ்சி இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம், மினிமம் வேஜ் சம்பந்தப்பட்ட பார்வையாக இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளும் அந்த சப்ஜெக்ட்ல அதுக்குள்ளேயே அது நிக்கிறதுனாலதான் ஆய்வு கொற்றையாக மட்டும் இல்லாமல் பாலிசி ஃப்ரேமிங்க்கும் அது வந்து ஒரு பெரிய இன்புட்டாக இருக்கு. இதை தொடர்ந்து அவர் செய்யணும். நாங்க வந்து அவர் எவ்வளவு கொற்றை எழுதினாலும் அத்தனை புத்தகங்கள் கொண்டு வர தயாரா இருக்கும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.